ஆதார் கார்டு வேற ஒருத்தர் கிட்ட இருந்தா என்ன நடக்கும்? New shots every day. Subscribe below. ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களோட பர்சனல் வால்ட். அதுல நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் அப்படிங்கிற எல்லா சென்சிட்டிவான டேட்டாஸும் இருக்கும். பட் நம்ம அந்த ஆதார் கார்டை கேஷுவலா ஒரு பிரிண்ட் அவுட் கடையிலயோ இல்ல நெட் சென்டர்லயோ டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு வந்துடுறோம். ஆக்சுவலி இது இல்லீகல். இதனால அந்த கடைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரலாம். ஆதார் ஆக்ட் 2016 செக்ஷன் 29 படி ஆதாரை அன்ஆத்தரைஸ்டா ஸ்கேன் பண்றதோ இல்ல ஸ்டோர் பண்றதோ ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல UIDAI லைசன்ஸ் இருந்தா சரி, இல்லனா இட்ஸ் இல்லீகல் அண்ட் பனிஷபிள். அப்படி உங்க ஆதார் கார்டை அவங்க சேவ் பண்ணி இருந்தாங்கன்னா 1 crore வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. கூடவே கிரிமினல் சார்ஜஸும் போடுவாங்க. ஆதாரை மிஸ்யூஸ் பண்ணா சீரியஸ் சைபர் கிரைம் ஆயிடும். சோ பிரிண்ட் அவுட் ஷாப் ஓனர்ஸ் மேக் ஷூர் நீங்க அந்த கஸ்டமர் முன்னாடியே அந்த ஃபைலை டிலீட் பண்ணிடுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்டு ஆதாரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா UIDAI க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லனா 1947 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டீடைல்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.